அதிரடி கைது செய்யப்பட உள்ள 40 அரசியல்வாதிகள், முக்கிய தலைமைகளை குறிவைக்கும் அனுர அரசாங்கம். மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று, இலங்கை தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. அரசாங்க வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு மகிழ்ச்சி தகவல். வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி தொடர்பான முடிவை மாற்றிய அனுர அரசு. பிரபல அரசியல்வாதியின் பாரிய மோசடிகள், சிக்கலில் கெஹலியவின் மக்கள் காட்டிக் கொடுத்த அதிகாரி. தெற்கில் பாதாள உலகத்தை ஒடுக்க களமிறக்கப்பட்ட புதிய படையணி. ஆட்சி அமைக்க முஸ்லிம் காங்கிரசுடன் கைகோர்க்கும் தமிழரசு கட்சி. கனடாவில் கடன் செலுத்த தவறுவோர் தொடர்பில் வெளியான பகீர் தகவல். இலங்கையிலிருந்து பிரித்தானியா, பிரான்சுக்கு போக நினைப்பவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட உள்ள 40 அரசியல்வாதிகளின் பெயரடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த பட்டியலில் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குநர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்ற போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தான் அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் காணி தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்பப் பெற்றுள்ளது. முன்னதாக வடமாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள காணி உரிமை தேர்வு திணைக்களத்தால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனினும் அரசாங்கம் வடக்கில் மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் வடக்கின் அரசியல்வாதிகளும் இந்த வர்த்தமானிக்கு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தனர். கடந்த நாடாளுமன்ற அமர்வொன்றின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனிநபர் பிரேரணை ஒன்றினை முன்வைத்து இதுகுறித்து உரையாற்றியிருந்தார். இதனையடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் லால்காந்த உள்ளிட்டோர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அந்த வர்த்தமானியை மீள பெறுமாறு கடும் அழுத்தம் கொடுத்ததோடு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர். இந்த அழுத்தங்களின் பின்னரே குறித்த வர்த்தமானி மீள பெறப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் இது தொடர்பில் காணி உரிமையாளர்களுக்கு விளக்கமளிக்கும் வகையிலான கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புகவெல்லவின் மகள் அமெலி ரம்புகவெல்ல பெற்றுக் கொண்டதாக கெஹலியவின் செயலாளர் நிசாந்த பண்டார பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமெலி ரம்புகவெல்லவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கெஹலிய ரம்புகவெல்ல வெகுசன ஊடகம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய 2021-2023 ஆண்டு கால பகுதியில் கெஹலிய ரம்புகவெல்லவின் தனிப்பட்ட ஊழியர்களாக 15 பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அவரது தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு 80 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள கெஹலிய ரம்புகவெல்லவின் இணைப்பு செயலாளராக பணியாற்றிய நிசாந்த பண்டார பஸ்நாயக்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த தகவல்களை நேற்று வெளியிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கைகளை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வந்த பஸ்நாயக்கவிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் அவரை கைது செய்ததாக தெரிவித்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் 5 உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவருமான சண்முகம் கோதாசன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌபீக் ஆகியோருக்கும் இடையில் இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த வகையில் திருகோணமலை மாநகர சபை, பட்டணமும், சூழலிலம் பிரதேச சபை, மூதூர், குச்சவெளி
திருநெல்வேலி, தம்பலாகமம் ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இரு கட்சிகளுக்கு இடையிலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. குறித்த சபைகளின் தவிசாளர் பதவிகளை இரு கட்சிகளும் புரிந்துணர்வு அடிப்படையில் வகிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் மாகாணத்தில் அதிகரித்து வரும் குற்றச் செயல்கள் மற்றும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் கித்ஸ்ரீ ஜெயல தலைமையில் புதிய காவல்துறை மோட்டார் சைக்கிள் தாக்குதல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டது. மாத்தறைக்கோட்டையில் உள்ள மஹிந்த விஜயசேகர விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக இந்த பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 600 என்ஜின் திறன் கொண்ட 30 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 80 புதிய மோட்டார் சைக்கிள்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. குற்றம் நடந்தவுடன் குற்றவாளி கண்டுபிடித்து கைது செய்யவும், குற்றம் நிகழும் முன் விழிப்புடன் இருந்து அவர்களை தடுக்கவும், போக்குவரத்து விபத்துக்களை குறைக்க உடனடி வாகன சோதனைகளை மேற்கொள்ளவும் இந்த பிரிவின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். அதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நலிந்து ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிபினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான ஹெகல் பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல பாதாள உலக கும்பலின் உறுப்பினரான ஹெகல் பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஹெகல் பத்ர பத்மேவுக்கு 3 போலி கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளார். ஹெகல் பத்ர பத்மே கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து வேலைவாய்ப்பு தேடி அல்லது அரசியல் தஞ்சம் நாடி பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு பயணிப்பவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகின்றார்கள். இந்த 2 நாடுகளிலும் சட்டங்கள் மிகவும் கடுமையாக்கப்பட்டு வருவதாலும் பொய்யான காரணங்களை கூறி இந்த நாடுகளுக்கு பலர் வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாலும் நியாயமான பத்திரங்கள், காரணங்கள் இல்லாது இந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கையர்களை எச்சரிக்கின்றார் வதிவிட அனுமதி தொடர்பான விடயங்களை கையாண்டு வருகின்ற ஒரு சட்டத்தரணி. ஐரோப்பிய நாடுகளுக்கு இளைஞர்களை ஏமாற்றி அனுப்புவது என்று ஒரு பெரு வியாபாரமாகிவிட்டது. பல போலி முகவர்கள் போலி நிறுவனங்களுக்கு என்று கூறி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். இங்கு வந்ததும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனமே இங்கு இல்லை என்று நடுவீதியில் விடப்பட்ட பலர் இங்கு இருக்கின்றார்கள். இலங்கையில் பிரச்சினை, இலங்கையில் பொருளாதார சிக்கல் என்று கூறி தஞ்சம் கேட்ட பல இளைஞர்கள் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற ஆபத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு வர இருக்கின்ற இளைஞர்கள் நியாயமான காரணங்களுடன், நேர்த்தியான பத்திரங்களுடன், நேர்மையான வழியில் இங்கு வராவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய சவால்களை இங்கு சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதுடன் திரும்பவும் இலங்கைக்கு அனுப்ப வேண்டிய ஆபத்தினையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அந்த சட்டத்தரணி எச்சரிக்கின்றார். அரசாங்க ஊழியர்களை பெருமளவில் ஆட்சேர்ப்பு செய்யும் பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு துறையில் ஆட்சேர்ப்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மையை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் அறிக்கையாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி 15,073 வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறை ஆரம்பிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.